வீடுகளிலே எங்களுடைய தாய்மார்கள் அந்த காலத்திலே மிளகாய் பொடி அரைத்தால் ஏதாவது ஒரு டப்பாவிலே போடுவார்கள். போட்டால் அது நிரம்பி விடும். நிரம்பினோடனே 4 தட்டு தட்டுவார்கள். அது பிறகு ஒரு முக்காவாசிக்கு வந்துவிடும். திருப்பி போடுவார்கள், திருப்பி தட்டுவார்கள், இறங்கிவிடும். இப்படி நிரப்பி வைத்ததை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கிளறி எடுப்பார்கள். அப்படித்தான் நம்முடைய இலக்கிய பாடல்களிலே பெரும் பொருள்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள். இலக்கணமும் தர்க்கமும் தெரிந்தால்தான் அதை கிண்டி கிண்டி உள்ளே இருந்து எடுக்கலாம். ஆகவே இலக்கணமும் தர்க்கமும் கற்க வேண்டும். சரி, அதையும் ஒத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு இலக்கியம் படிக்க வேண்டும் என்றார். அதற்கு பிறகு இலக்கியம் படிக்க வேண்டும். இலக்கியங்களை படித்தால் அது பிரயோகிக்கிற விதம் தெரியும். இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்களை பிரயோகிக்கிற விதம் தெரியும். ஆகவே இலக்கியம் படிக்க வேண்டும் என்றார். சரி, முடிந்ததா சார் என்று நான் கேட்டேன். இவ்வளவு நேரமும் சொன்னது முடியவில்லை, இனித்தான் முடிவு சொல்லப் போகிறேன். இதெல்லாம் படித்து முடித்து ஒரு பயிற்சி உனக்கு வந்துவிட்டால் தத்துவம் படிக்க வேண்டும் என்றார்.